மக்களை இந்த வீடியோல இருக்க பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கையில ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு சிறையில இருக்க முதியோருக்கு தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பெயிண்டிங் பாத்தீங்கன்னா 30 மில்லியன் யூரோக்கு வந்து விற்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவா தோணலாம். ஆனா இதோட உண்மையான ஸ்டோரியை நான் சொல்லும்போது கண்டிப்பா சொல்றேன், உங்க கண்ணில் தண்ணி வரும். 1630ஆம் ஆண்டு யூரோப்பியன் கண்ட்ரியான பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா 14th லூயிஸ் அவருடைய ஆட்சி அப்போ ஒரு ரொட்டியை திருடினதுக்காக ஒரு முதியோருக்கு ஹங்கரி டெத் அந்த தண்டனை கொடுக்குறாங்க. ஹங்கரி டெத் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டினி மரணம், சாகுற வரையும் சாப்பாடே போட மாட்டாங்க, சிறையில இருந்து சாகணும். அந்த முதியோருடைய பொண்ணை எங்க அப்பா நான் சாகுற வரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அரசு கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறாங்க. அந்த அரசர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களை விடுறாரு. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்க போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. சாப்பிட எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. அந்த பொண்ணால அவங்க அப்பாவையும் கஷ்டப்படுறதை பார்க்க முடியல, அந்த பொண்ணால அந்த கஷ்டத்தை ஏத்துக்க முடியல. நாளாக 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த முதியோருக்கு வந்து எந்த வித ஹெல்த் இஷ்யூவும் வரல, அவர் ஆரோக்கியமா இருக்காரு, நல்லா இருக்காரு. அப்போ அந்த அரசருக்கு டவுட் வருது. காவலர்கள் எல்லாம் போய் செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு